ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே பரலோகத்தின் தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே பலன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறபடினாலே எங்களை பலப்படுத்தி வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு மூலம் செபிக்கிறேன் தகப்பனே, ஆமென். வேதத்தில் நம்ம ஊழியம் செய்கிறோம், எத்தனையோ பேரை சந்திக்கிறோம், எத்தனையோ குடும்பங்களில் தேவன் விடுதலை ஆகிறத கண்ணால் காண்கிறோம். ஸ்டீபனுடைய அம்மாவுடைய சாட்சியை தான் இந்த தச்சநல்லூர்லாம் சொன்னோம். தச்சநல்லூர்லையா இந்த குளோரிந்தா சர்ச்சிலையும் 4 பேர் மத்தியில் அவங்கள ஆமாம் ரொம்ப பேரை கொஞ்சம் பலப்படுத்துது, உயிர்ப்பிக்கி அந்த உயிர்லேருந்து காலத்தில் பாதுகாத்தாரலாம். அதனால் ரொம்ப பேர் கொஞ்சம் உயிர்ப்பிக்கப்படுது. இப்படி அநேக காரியங்கள் என்னென்னா, எத்தனை பேர் ஊழியம் செய்கிறோம். இப்போ குறிப்பிட்ட வருடங்கள் இல்லை, குறிப்பிட்ட வளர்ச்சி வந்தோடனே அதுக்கு அப்புறம் போக முடியாமல் அங்கேயே நின்றுதாங்க. அநேகர் நின்றுட்டாங்க. பர்னபாஸ் பிரதர் எடுத்துக்கிட்டால் எனக்கு ரொம்ப முக்கியமான ஆத்மா தான். ஆனால் யாரும் முக்கியம் கிடையாது. ஆனால் தேவனுக்குள்ள நல்ல சத்தியத்தை உள்வாங்கி அதனுடைய அர்த்தங்களை சரியானபடி சொல்லக்கூடிய ஒரு ஆத்மா. தேவனுக்கு பயப்படுற ஆத்மா, பாவத்துக்கு பயப்படுற ஆத்மா, சத்தியத்தை போதித்த உடனே கீழ்ப்படுகிற ஆத்மா. ஆனால் குறிப்பிட்ட ஓட்டம், குறிப்பிட்ட இடம் வரும் பொழுது அதுக்கப்புறம் ஓட முடியாமல் அவர் தடை பண்ணி அப்படி நின்று விட்டது. மற்ற காரிய கணக்கெல்லாம் தூர விடுங்க, ஆவிக்குரிய முறையில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு அப்புறம் அவரால் ஓட முடியல. அதே மாதிரி போன ஆட்கள் எல்லாம் அப்படி நான் கணக்கு பார்க்குறேன். எல்லாத்தையும் இந்த ஏஜில் ஏகப்பட்ட பேருங்க வந்துட்டு தான் போனாங்க. ஆனால் அவங்க குறிப்பிட்ட முதல் ஸ்டார்டிங்கில் நின்றுட்டாங்க. ஏன்னா சத்தியம் அதுக்கப்புறம் நடக்க முடியவில்லை. எத்தனையோ பேர் என்னுடைய 34 வருஷ சர்வீஸில் ஏகப்பட்ட பேர் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நின்றுட்டாங்க. ஓடுகிற ஓட்டம் அப்படியே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. பக்தி இருக்கும், பயம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்க அடுத்த ஸ்டெப்பு கிறிஸ்துவம் வளர்ச்சி. அது சத்தியத்தை கேட்டு நம் வாழ்க்கை முறைகளை மாற்றி அமைத்து இயேசுவை போல மாற்றி ஆவிக்குள்ளான வாழ்க்கை வாழ்வதற்கு தான் கிறிஸ்துவ ஜீவியம். ஆனால் அந்த குறிப்பிட்ட டைம் வரும்போது, அந்த டைம்னு சொல்ல முடியாது, குறிப்பிட்ட வளர்ச்சி வரும்போது, குறிப்பிட்ட 10ஆம் கிளாஸ்லேருந்து 11ஆம் கிளாஸ் வரும்பொழுது அங்கே ஃபெயில் ஆகிடுறாங்க. ரொம்ப பேர் ஃபெயில் ஆகிடுறாங்க. நான் அநேக நேரம் சொல்லுவது உண்டு, இந்த ஊழியத்திலிருந்து நின்றவர்கள் என்னுடைய தப்பினால் அல்ல, அநேக சபைகளிலே பாஸ்டருடைய தவறினாலே விழுந்தவர்களும் உண்டு, நின்றவர்களும் உண்டு. ஆனால் அதுவும் கூட நான் முட்டாள்தனம்னு சொல்லுவேன். நீ தேவனை சரியானபடி சேவித்திருந்தால் உங்கள் ஊழியர் உங்களுக்கு விரோதமாய் நடந்தாலும் உங்களுக்கு வழியை ஏற்படுத்தக்கூடிய பலத்தை தேவன் தருவார். ஆனால் இந்த ஆலங்குளம் அந்த சைடெலாம் போய் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சபையிலேருந்து குறிப்பிட்ட சபைக்கு மாறிக்கிட்டே இருப்பாங்க மக்கள்லாம். ஒரு பல குடும்பங்களை பார்த்தீங்கன்னா புதுசாக சபைகள் வர வர ஒவ்வொரு சபைக்கும் 6 மாதம் 8 மாதம் 10 மாதம் அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, எங்கே உபதேசத்தை கற்றுக்கொண்டாயோ அங்கே நிலைத்து இருக்கணும்னு வேதம் சொல்லுது. அதனால் நான் இப்போ இன்னைக்கு சொல்லக்கூடியது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய காரியத்திற்காக எங்கேயாவது ஒரு பக்கம் நின்று விடாதீர்கள்ங்கிறது தான் நான் சொல்ல வருகிறேன். அநேகர் நின்றுட்டாங்க, ரொம்ப பேர் நின்றுட்டாங்க. அதான் நான் இப்பவும் சொல்கிறேன். நான் இந்த இப்போ பாளையங்கட்டையில் பார்த்த ஊழியர்களும் கூட அநேகரை சந்தித்தோம். ஆனால் எல்லாரையும் நிற்க முடியவில்லை. ஒரு சிலர் நிற்கிற மாதிரி தெரியுதா கூட அவனும் கூட நிற்கிறதுக்கு உண்டான அந்த பரீட்சை இன்னும் வரல. விசுவாச பரீட்சை, சத்தியத்தின் மேல் வர்ற துன்பங்கள், அல்லது வேத வசனத்தில் நடக்கக்குண்டான முடியாதபடி தடைகள், இதெல்லாம் அவங்களுக்கு வந்தால் நிற்பாங்களாங்கிற சந்தேகம். ஆனால் யார் நின்றுக்கிட்டாங்களோ அவங்க ஜெயத்தை பெறுவார்கள். அதுதான் காரியம். இதில் அழைப்பு ஒரு பகுதியாக இருந்தாலும் நம்ம ஓடக்கூடியவருடைய ஞானங்களும் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நான் பார்த்த மட்டிலும் பலசாலிகளை விட பலவீனர்கள் நின்றுருக்காங்க. நான் பலசாலின்னு சொல்கிறவர்கள் தோற்று போனார்கள். அதே மாதிரி இப்படி நின்று போனவர்களை காட்டிலும் சர்ச்சைக்கு வந்து அபிஷேகத்தில் நிரம்பி நல்ல வேதவசனத்தின்படி நடந்து மறுரூபமாகி பிசாசை ஜெயித்து சாபத்திலிருந்து விடுதலை ஆகி அவர்களும் கூட குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு அப்புறம் ஜெபம் பண்ணுவதை குறைப்பது, வேதவசனத்தை குறைப்பது, அல்லது ஊழியங்களை குறைப்பது, அல்லது ஐக்கியங்களை குறைத்து ஆனால் சர்ச்சைக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆவியில் அங்கே நின்றுட்டாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல நின்றுட்டாங்க. இதை நான் சர்ச்சுகளில் பார்க்கிறேன்.
நல்ல நல்ல அல்லையா வைராக்கியமாய் தேவனை சேவித்தவர்கள் கொஞ்ச நாள் ஆனோன்னா கொஞ்சம் வைராக்கியம் குறைஞ்சி அந்த ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, ஆராதனைக்கு வருவாங்க, எல்லா காரியமும் நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அவங்களுடைய ஓட்டம் எங்கே ஒரு பகுதியில் நின்று விடுகிறது. அவங்கள அறியாமல் இந்த பிசாசின் தடைகளினாலே நின்று விடுகிறது. உலகத்தின் அல்லலியா உலகத்தில் வர்ற பிரச்சனைகளை சந்திக்க முடியாமல் நின்றுது. அல்லலியா இந்த வேத வசனத்தை உலகத்தில் நடைமுறைப்படுத்த முடியாமல் நின்றுதாங்க. அப்படி பல கோணங்களிலே சர்ச்சுக்கு வரக்கூடிய ஆட்களும் கூட ஏதோ ஒரு கோணத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல நின்று விடுகிறார்கள். எத்தனையோ பேர் எல்லாரும் நின்னாங்க. நீங்கள் நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். எத்தனையோ பேர் நின்றுட்டாங்கன்னா சர்ச்சை விட்டு நின்னவர்களும் உண்டு. சர்ச்சுக்குள்ள வந்துக்கிட்டுமே இருந்து ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஒரு பகுதி வளர்ந்த பிறகு அங்கனே நின்னவர்களும் உண்டு. நின்று காயப்பட்டவர்களும் உண்டு. இப்போ இந்த ஸ்டெபி மாதிரி வைராக்கியமாய் தேவனுக்காய் ஓடுன ஆத்மா திடீர்னு நிற்கும் போது வாழ்க்கையில் காயங்கள் அப்படியே அடின்னு விழும். அடுத்தால அதே பலத்தை இவங்க திரும்பி பிடிக்கணும்னா ரொம்ப சங்கடம். அந்த பழைய பலத்தை பிடிச்சா இதை ஜெயிச்சிடலாம். ஆனால் பிடிக்கிறதுக்கு உண்டான அல்லையா முயற்சிகள் அதிகமாய் தேவை. அதனால் இது கிறிஸ்துவ ஜீவியம். நீங்கள் பிசாசை துரத்திட்டு ஆவியானவரை நமக்குள் தங்க வைத்து தேவனுக்காய் ஓடிக்கொண்டிருக்கோம். நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்த உடனே ஆவியானவர் விலகணும்னு அந்த பிசாசின் பலன் நமக்குள்ள நம்ம குடும்பங்களில் அதிகமாகி நம்மை தாக்க ஆரம்பிக்கும். திருப்பி அந்த ஆவியானவரை உங்களுக்குள்ள கொண்டு வருவதுக்கு அல்லையா பயங்கர பிரச்சனை இல்லை, பயங்கர அல்லையா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அந்த பழைய பலன் உங்களுக்குள்ள வந்தாதான் நீங்கள் புதிய பலத்தை பெற்று அல்லையா தேவனுக்காய் நின்று பிசாசை ஜெயிக்க முடியும். ஆனால் அங்கே நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் தேவனுக்குள்ளே வராமல் இருப்பது நல்லது. வந்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் ரெகுலராக ஓடிக்கிட்டே இருக்க வேணும். ரெகுலராக வேத வசனத்தை கைகொள்வதும் தேவனுக்காய் ஓடுவதும் அல்லலியா பிரயாசப்படுவதும் இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அதிகமான காயப்பட மாட்டீங்க. காயப்பட்டாலும் அதுக்குண்டான விடுதலைக்கு உண்டான வழிகள் உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். இதெல்லாம் ரவுண்ட்ஸ், இதெல்லாம் காரியங்கள். அதனால் எங்கேயோ ஒரு ஆள் சர்ச்சுக்கு வராமல் நிற்கிறது வேற, ஆவியில் பின்தங்கி நிற்கிறது வேற. அநேகர் அல்லையா தன்னுடைய ஆவியில் பின்வாங்கி விசுவாசத்தில் பின்வாங்கி ஜெபத்தில் பின்வாங்கி பரிசுத்தத்தில் பின்வாங்கி உலகத்தை சார்ந்து உலக ஆசைகளை சார்ந்து வாழ ஆரம்பித்து விட்டார்கள். குறிப்பிட்ட அளவுக்கு பிறகு வந்தோடனே நம்ம இவ்வளவு உலக கட்டுப்பாடுகளோட கிறிஸ்துவ ஜீவியம் நடத்தணுமா, உலகத்தை சார்ந்த கிறிஸ்துவ ஜீவியம் நடத்துவோம்ட்டு ஆவியை நிற்பாட்டி வச்சுட்டு உலகத்தின் மேன்மைக்கு அதிக இடம் கொடுத்து வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் அநேகர். அவங்க தான் இந்த ஜெபம் பண்ணுறவங்களெல்லாம் அதிகமாக தேடுவாங்க. எனக்கு ஜெபம் பண்ணு, உனக்கு ஜெபம் பண்ணு அப்படின்ட்டு தேடுவாங்க. நம்ம யார்ட்டையும் ஜெபம் பண்ணதுக்காக அல்ல, நாம் அநேகருக்கு ஜெபித்து விடுதலையாக்குகிறவர்களாய் மாறணும். அந்த தன்மைக்கு நம்ம வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். ஆனால் இதுதான் காரியம். நீங்கள் வளர்ச்சி எவ்வளோ தூரம் வருஷங்கள் ஆயிருக்கோ அந்த வளர்ச்சி உங்களுக்குள்ளே இருக்கணும். அநேகர் நின்றுட்டாங்க. அழைப்பை பெற்றவர்கள் குறிப்பிட்ட காலங்கள் வந்து நின்றுட்டாங்க. நீங்கள் இருக்கிற கிறிஸ்துவத்தில் 10 அல்லது 8 பேர் நின்ன கிறிஸ்தவர்கள் தான். ஓடுகிற கிறிஸ்தவர்கள் ரொம்ப குறையா. ஏன் நின்னவர்கள்னா, ஒரு மனிதன் உலகத்தை சார்ந்து உலக ஆஸ்திக்காய் உலக சுகபோகத்துக்காய் தேவனை தேடினால் அவன் எங்கேயும் நின்றுட்டான்னு அர்த்தம். எனக்கு உலக ஆஸ்தியும் தேவை, உலக சுகபோகமும் தேவை. ஆனால் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னாடினா விசுவாசத்தின் அடிப்படையில் உலக ஆஸ்திகளை உலக சுகபோகத்தை என்னால் பெற முடியுங்கிறது தான் சத்தியம். ஆனால் ஆவியை விட்டுட்டு உலகத்தை தேடணும்னா நான் இங்கே நின்றுட்டேன்னு அர்த்தம். அநேகர் நின்றுட்டாங்க, ரொம்ப பேர் நின்றுட்டாங்க. ஆங்காங்கே நிற்காங்க. பெரிய பெரிய ஊழியர்கள் முதற்கொண்டு, பெரிய தீர்க்கதரிசிகள் முதற்கொண்டு, பெரிய போதகர்கள் முதற்கொண்டு அல்லது அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு பக்கம் நின்றுட்டாங்க. ஆனால் அவங்க பட்ட பிரயாசத்திற்கு பலன் உண்டு. அதாவது ஊழியம் செய்கிறவர்கள் விழுந்து போனாலும் அவர்கள் பரலோக ராஜ்யத்தை அடைவார்கள். அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும்னு வேதம் சொல்லுது. ஆனாலும் அவன் ரட்சிக்கப்படுவான் தான் வேதத்தில் எழுதியிருக்கு, கொரிந்தியரின் புத்தகத்தில். அதனால அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் ஓடின ஓட்டத்துக்கு கணக்கு வைத்திருக்கிறார். அந்த கணக்கின்படி அவன் ரட்சிக்கப்பட்டுருவான். ஆனால் அவனை சார்ந்த அநேகர் வீழ்ச்சி அடைவார்கள்.
நின்றுட்டாங்க. எத்தனையோ பேர் நான் நின்ன ஆட்களையும் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆட்களையும் நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம், நேரம் ஆகுதுனால கொஞ்சம் வேகமாகவே வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 31வது வசனம். யாராவது செல்ல வாசிங்க. தன் குமாரனாகிய ஆபிரகாமையும், ஆமென், குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும், ஆமென், தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராளையும் அழைத்துக் கொண்டு, ஆமென், அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். மட்டும் வந்தபோது விட்டார்கள். ஆமென். போதும். இவன் கானான் தேசத்துக்கு தான் புறப்பட்டு போறான். அழைப்பின்படி யாரு? தேராகு. குறிப்பிட்ட இடம் வந்த உடனே அந்த இடத்தை பார்த்த உடனே உனக்கு செழிப்பை தோன்றுகிறது. ஆடு மாடுகள் மேய்ப்பதற்குண்டான எல்லா தண்ணி வசதி, புல் வசதி எல்லாம் இருந்த உடனே அங்கேயே தங்கிட்டான். அதுக்கப்புறம் போகலை. அதுக்கப்புறம் அவன் போகிறத நிப்பாட்டிட்டு அந்த வீடு கட்ட ஆரம்பிக்கிறான். நீங்கள் 12:1 வாசிக்கும் போது வீட்டை விட்டு வான்னு ஆண்டவர் சொன்னார். அங்கே ஒரு பெரிய வீடை கட்டிட்டான். இது எங்கேயா எழுதிருன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 7வது அதிகாரம் 2வது வசனத்தில் எழுதியிருக்கு. அங்கே இருக்கும்போதே அந்த குடும்பத்தோட தேவன் அழைச்சி கொண்டு வர்றாரு. தேராக என்பவன் உலகத்தில் மாடு மேய்க்கிறதுக்கும் ஆடு மேய்க்கிறதுக்கும் இடம் சரியாக இருந்த உடனே, தண்ணியெல்லாம் வசதியாக இருந்த உடனே, புல் தேசமாக இருந்த உடனே உடனே அங்கே நின்று வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டான். இந்த காரியம்தான் அநேகருடைய கிறிஸ்துவ ஜீவியத்தில் இருக்கு. நாம் அழைக்கப்பட்டிருக்க பரலோக ராஜ்யத்திற்கு. ஆனால் பூமியில் கொஞ்ச தூரம் ஓடி வந்த உடனே தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு அங்கனே உட்கார்ந்துருது. அதுக்கப்புறம் போக வேண்டாம். இதுக்கப்புறம் நம்ம போக வேண்டாம். இப்போ நமக்கு நான்லாம் இப்போ பாளையங்கோட்டையில் போய் இவ்வளோ பிரயாசப்படணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. பிரயாசம், சரீர பிரயாசம், உடம்பு சாரா புழிஞ்சு தான் எல்லா காரியமும் செய்ய வேண்டியது இருக்கு. ஆனால் என்னுடைய நோக்கம் ஆத்துமா, ஆனால் இவன் தேராகுவின் நோக்கம் ஆடுமைத்தல். அதனால் அங்கே நின்ட்டான். அதே போலதான் கிறிஸ்தவர்களும் குறிப்பிட்ட அளவுக்கு கஞ்சி குடிக்கிறதுக்கு துட்டு இல்லாமல் வருவாங்க. ஊறுகாசு கூட கிடைக்காது, கீராங்கியம் கூட கிடைக்காது. அப்படிதான் தேவனுக்குள்ளே வருவாங்க. கொஞ்சம் ஆசீர்வாதம், கொஞ்சம் வீடு வாசல், நல்ல பிள்ளைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கை அமைப்பு வந்த உடனே அங்கே நின்றுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை டீசெண்டாக காரில் போய் இறங்கிட்டு டீசெண்டாக வீட்டுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற நிலைமையில தான் இருப்பாங்க. அவங்க முதல்ல கிறிஸ்துக்குள்ளே வரும்போது இருந்த நிலையை பார்த்தீங்கன்னா வேறு. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே அவங்க தேவனை வைத்திருக்கிற இடம் வேறு. எவ்வளோ ரூபானா வாங்கிக்கையா? எத்தனை பேருக்கு தெரியுமா? எவ்வளவு ரூபானாலும் வாங்கிக்கோ. நான் என்னை மாத்திரம் ஜெபம் பண்ண கூப்பிடாத, என்னை மாத்திரம் ஆராதனைக்கு கூப்பிடாத, என்னை மாத்திரம் சத்தியத்துக்குள்ள நடன்னு சொல்லாத. எத்தனை பேர் இருக்காங்க? எவ்வளவு ரூபானாலும் வாங்கிக்கோ. இவங்களை கைக்குள்ள வச்சுட்டு தான் அநேக ஊழியர்கள் அந்த ரூபாயை வாங்கி சாப்பிடுறது சாபம். கிறிஸ்துக்குள்ள நடத்தணும், தேவனுக்குள்ள நடத்தணும். நீங்க ஒரு மாசத்துல ஒரு நாள் பேசினாலும் கூட வார்த்தையை போடணும். தேவனுக்குள்ள வார்த்தையை நீங்க கண்டிப்பா தேவனை பின்பற்றினா தான் நீங்க ஆசீர்வதிக்கப்பட முடியும். உங்க ஆசீர்வாதம் தங்குங்கிறத சொல்லாத எந்த ஊழியக்காரனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படும். அநேகருக்கு தெரியல. ஆனால் நன்றியோடு கூட துதிக்கிறேன். அது இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 7வது அதிகாரம் 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம் வாசிக்கலாம். யாருனாலும் வாசிங்க. டக்கு டக்குன்னு வாசிக்க. நிறைய வாசிக்க வேண்டியிருக்கு. நான் 3/4 மணி நேரத்தில் முடிக்கணும். கேளுங்கள். ஆபிரகாம் ஆமென்
நாட்டிலே இருக்கும்போது ஆமென். மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி ஆமென். நீ உன் தேசத்தையும் உன் தேசத்தையும் இனத்தை விட்டு புறப்பட்டு ஆமென் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் ஆ, கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு ஆமென். ஆரானிலே வாசம் பண்ணினான். வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு ஆமென். அவிடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்க இத்தேசத்திற்கு ஆமென். அவனை அழைத்து கொண்டு வந்து ஆ, குடியிருக்கும்படி செய்தார். ஆமென். இவன் புறப்பட்டது கானான் தேசத்துக்கு முதல்ல தேராக தான் புறப்பட்டான். புறப்பட்டவன் அங்கே காரனூர் வந்தோன்னா அங்கே நிப்பாட்டிட்டான். ஆனால் ஆபிரகாம் அதில் தேவனை பின்தொடர முடியவில்லை. ஆனால் அவன் தேராக மரிக்கும் வரை அவனோடு கூட இருக்கிறான். அநேகர் கிறிஸ்துக்குள்ள வந்த நிலைமை எனக்கு தெரியும். தாய், தகப்பன், அண்ணன், தம்பி, சொத்து, சுகம் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு தேவனுக்குள்ள வந்த அநேகர் உண்டு. ஆனால் ஆபிரகாம் அப்படி செய்யலை, அன்னைக்கு செய்யலை. அதனால தான் தேவன் திரும்பவும் ஆபிரகாமை கூப்பிட வேண்டியதாயிற்று. முதல்ல கூப்பிட்டாரு, மெசொப்பொத்தாமியா நான் தேசத்தில் இருக்கும்போது கூப்பிட்டாரு. அவன் பாதி வழியில் போய் நின்றுட்டான். உடனே திரும்ப கூப்பிடுதாரு 12வது அதிகாரத்தில், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் வீட்டையும் உன் இன ஜன பந்துகள் எல்லாத்தையும் விட்டு என் பின்னால் வா அப்படின்னார். வரும்போதே லோத்துவை கூப்பிட்டு வரான். லோத்து அழைக்கப்படாதவன், ஆபிரகாம் அழைக்கப்பட்டவன். லோத்துவை ஆண்டவர் கூப்பிடவே இல்லை. உடனே லோத்தையும் அவன் சகோதரனுடைய மகனாகிய லோத்தை கூட்டிக்கிட்டு அவனும் புறப்பட்டு வர்றான். ஆனால் அழைக்கப்படாத தேவ சத்தியத்துக்கு உட்பட்டு வாழாத யாரும் நிற்க முடியாததுக்கு உதாரணம் தான் இந்த லோத்து. இவனுடைய வழிமுறைகள், இவனுடைய நோக்கங்கள் வேறு, இவனுடைய வழிமுறைகள் வேறு. எப்படியோ ஆடு மாடுகளை ரொம்ப வச்சு அதை காப்பாற்றி அதில் அநேக வேலைக்காரர்களை சம்பாதிக்கணும், ஒரு தேசத்தை கட்டி எழுப்பணும், அந்த தேசத்தில் தலைவராக இருக்கணும் தான் லோத்துனுடைய நிலைமை. அவனுடைய முடிவையும் நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். தேவனை விட்டுட்டு உலகம் எல்லா ஆஸ்தியெல்லாம் வரதான் செஞ்சது. கடைசியில் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டது. எதுவுமே அவன் கையில் நிற்கலை. அழைப்பு பெற்றவர்கள் தேவனை நோக்கி ஓடணும். சிலர் அழைக்கப்படாமல் கூட தேவனுக்குள்ளே வந்திருக்கலாம். அதுக்கு அப்புறம் அவங்க தேவனை சேவித்து அழைப்பை பெற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. தேவனால் அழைக்கப்படாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் தேவனுக்குள்ளே வந்து பயபக்தியாக இருந்து வேதவசனத்தை கைக்கொண்டு அழைப்பை பெற்று தேவ நடத்துதலை பெற்று பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகிறவர்கள் ஏன் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் கூட இருக்கிறார்கள். தேவனுக்காய் ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அதனால நன்றியோடு லோத்து நல்ல அல்லலியா, ஆபிரகாம் நல்ல ஒரு மனுஷன், சொத்து சுகம் இருக்கு. அவன் ஆடு மாடுகள், ஏகப்பட்ட ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள் 318 பேர், ஆடு மேய்க்கிறதுக்கு மட்டுமே 318 பேர் வச்சிருக்கிறாரு. அவ்வளோ வேலைக்காரர் இருக்காரு. அவர் கூட தான் இவனும் வாரான். வரும்பொழுது இவன் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆபிரகாமை வைத்து லோத்து ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே எதுக்கு நமக்கு ஆபிரகாம் தேவன் அல்லையா வாக்குதான் நம்ம வழி தனி வழியா அமைச்சிருவோம்னு நினைக்கிறான் லோத்து. அவன் வேதம் சொல்லுது, இவங்களுடைய ஆடு மாடுகளை அந்த தேசம் தாங்க கூடாமல் போயிட்டு அவ்வளோ ஆடு மாடுகள் ஆயிட்டு. அதனால இவன் என்ன நினைக்கிறான், ஆபிரகாம் அழைக்கப்படாதவன் போய் ஆபிரகாம்கிட்ட போய் சொல்லி நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நம்ம எப்படி எப்படி செய்யணுமோ செஞ்சுக்கிடணும்னு சொல்லாமல் வேலைக்காரனை விட்டு அவங்க ஆபிரகாமுடைய வேலைக்காரனை அடிக்க சொல்கிறான். 2 பேருக்கும் பயங்கர சண்டை வந்துட்டு ஒன்று வாக்குவாதம் உண்டாயிற்று. ஒன்று இதெல்லாம் எதுக்கு அந்த இடத்துல நிற்கிறான். அதுக்கப்புறம் அவனால் வர முடியல. ஆபிரகாம் போகிற வழியில் அவனால் வர முடியல. நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். நல்ல பக்திமான்கள், நல்ல ஜெபிக்கக்கூடியவர்கள், தேவனுக்காய் ஓடினவர்கள், குறிப்பிட்ட இடம் வந்தோடனே அல்லையா அந்த அந்த ஆவியின்படி அந்த வசனத்தின்படி நடக்காமல் ஊழியராகவே இருக்கிறாங்க, ட்ராக் மாறிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் அல்லையா ஆண்டவர் சொன்னார்னு ஒரு பிள்ளை போய் கல்யாணம் முடிச்சான். வாழ்க்கை அவுட்டு, சுத்தமாக வாஸ் அவுட். ஆண்டவர் சொன்னார்னு ஒரு பிள்ளை போய் கல்யாணம் முடிச்சான். நீ இதுவா தேவன் தான். நீ ஆராதனை நடத்துகிறான், உபவாசம் நடத்துகிறான், யார் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி நம்ம போய் கதவை திறந்து தேவனை ஆராதிக்கணும்னு நினைக்கிறோம் மட்டும்தான் ஊழியம் செய்ய வேண்டும். உலகத்தில் அந்த வைராக்கியம் இல்லாமல் ஊழியம் செய்யக்கூடாது. யார் வந்தான்னா நான் எத்தனையோ தடவை ஒருத்தருமே வராமல் பாட்டெல்லாம் படித்து ஆரம்பிச்சிருக்கேன். எத்தனையோ தடவை ஒரு 4 பேர் இருக்க மாதிரியே பிரசங்கம் பண்ணுவேன், பண்ணி முடிச்சிருவேன்.
எனக்கு தேவன் அந்த 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 குறிப்பிட்ட வைராக்கியம் இல்லைன்னா அந்த இடத்துல நின்றுவாங்க. ஆவிக்குரிய ஓட்டம் அங்கே நின்றுடும். அநேகருக்கு இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை ஏன் நிற்கி எப்படி நிற்கின்னு தெரியல. இவன் லோத்து ஓடி வந்தவன், ஆபிரகாம் ஜெபம் பண்ணதை பார்த்தவன், ஆபிரகாமுடைய தேவன் பேசுறதை உணர்ந்தவன், எல்லாத்தையும் செஞ்சவன் தான். ஆனால் குறிப்பிட்ட டயம் ஆடு பெருகிட்டு மாடு பெருகிட்டு வேலைக்காரங்க அதிகமாகிட்டா இனிமேல் எதுக்கு ஆண்டவர்? அங்கே நின்றுட்டான். வாசிக்கலாம் 13வது அதிகாரம் ஆதியாகமம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் எத்தனாவது வசனம் வாசிக்கும்? ஒரு நிமிஷம். 7வது வசனம், 6வது வசனத்துல இருந்து. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க ஆமென். அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மீதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவெல்லாம் போயிட்டு. நல்ல காலங்க, பணம் ரொம்ப ஆயிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு ஸ்டீபன்? எனக்கு எதுக்கு அண்ணன் தம்பி? எதுக்கு சொந்தம்? அதை விட ஏசுநாதர் எனக்கு எதுக்கு? அவன் வீட்டு மனசுல நினைக்காமல சொத்தாயிட்டு அடுத்த நெல்லிக்கு கொஞ்சம் வேகமாகவே முடிப்போம். பூமி அவரை தாங்கக்கூடாது இருந்து அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்த பேர் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவெல்லாம் போயிட்டு. ஆபிரகாமுடைய மந்த மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்த மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிட்டு. அக்காலத்திலே கானியரும் பெரிசியரும் தேசத்துல குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாமெல்லாம் சகோதரர்கள். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போகிறேன். ஆமென். அவ்வளவுதான். ஒரு ஆவிக்குரியவனின் முடிவை பாருங்க எப்படி இருக்குன்னு. சகோதரன் மகன் தான் தன்னை காட்டில் அப்படியே விட்டுதான், போயிட்டு வாயா, நீ அந்த வழியை போன, நான் இதே காரியத்தை அநேக நேரம் செய்வேன். எனக்கு வேணுங்கிற ஆள் யாருமே கிடையாது. தேவனுக்கு உகந்த நிக்கியா நில்லை போறியா, அழகா போயிட்டு போ. போனவர்களை குறித்து நான் கவலைப்பட்டதே கிடையாது. போய் கூப்பிட்டதும் கிடையாது. ஐயா என் பாடு இப்படி வந்துருங்கன்னு சொன்னதே கிடையாது. நீ வடக்க போனா நான் தெக்க போறேன்யா, நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், அவ்வளோதான். யான்னு கேட்டால் அவங்க அல்லையா, இது மாம்சீகம் கிடையாது, இது சத்தியம், இது கிறிஸ்தவம். நீ வலதுபுறம் போனால் இடதுபுறம் போன்னு சொல்ல காரணம் என்ன? இதுக்கப்புறம் அவனால் ஓட முடியலன்னு அர்த்தம். இதுதான். எத்தனை பேர் பெண் வாங்கி அப்படியே போயிட்டாங்க தெரியுமா? ஆனால் சில ஆட்களை தேவன் போய் அவன் பிரயாசப்பட்டிருக்கணும். சீசர்களெல்லாம் யோவான் எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் நின்றுட்டாங்க. யாரெல்லாம் நின்னாங்கன்னு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரம் சுவிசேஷம் 21வது அதிகாரம் வாசிக்கலாம். 1, 2, 3 யாராவது செல்ல வாசிங்க பார்ப்போம். ஆமென். வெளிப்படுத்தினார். ஆமென். ஒரு நிமிஷம் ஆமென். மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. போதும் என்ன எழுதிருக்கு பாருங்க. இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவங்க, இயேசு கிறிஸ்து அற்புத அடையாளங்களை பார்த்தவங்க, இயேசு கிறிஸ்துவோடு நடந்தவங்க, அவர் மரித்ததை பார்த்தவங்க, அவர் உயிர் தெழுந்தாருன்னு சொன்னதெல்லாம் கேட்டவங்க, இயேசு கிறிஸ்து மரித்து போனாருன்னு சொன்ன உடனே எல்லாரும் பழைய வேலையை பார்க்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. யார் எழுதியிருக்கு? சீமோன் பேதுரு.
இந்த ஊழியத்தில் தூணாய் இருந்தவர் சீமோன் பேதுரு, அவனே சொல்றான், வாங்க போவோம், மீன் பிடிக்க போவோம். அங்க நிக்கிறாங்க. இயேசுனால மறித்துட்டாரா, அங்கே நிக்கிறாங்க. போதும், இனிமேல் அவர் உயிர் தெழுதலோ அதுக்கப்புறம் ஆவியை பெறுதலோ அதெல்லாம் தேவையில்லை. ஆண்டவர் கூட 3 வருஷம் போனோம், எத்தனையோ அற்புத அடையாளம் பார்த்தோம், போதும், அங்கனே நிற்போம். நாத்தான்பேல் யாரு? அல்லேலூயா. பேதுரு சொன்னார், ஆண்டவர் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுதல்னு சொன்ன பேதுரு, தூணாய் விளங்கின பேதுரு, உடனே அவன் எல்லாம் உதறி தூர போட்டு உடனே மீன் பிடிக்க போறான், பழைய வேலையை செய்ய போறான். எத்தனை பேர் அல்லேலூயா தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டின ஊழியம் செய்த எத்தனை பேர் அவுட் ஆயிட்டாங்க. அவங்க மாம்சத்தில், அதாவது ஆவியில் அவுட் ஆகினாங்க. சர்ச்சைக்கு வர அநேகர் கூட ஆவியில் அவுட் ஆகி மாம்சத்தில் வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப பேர் மாம்சத்தில் வந்துட்டு இருக்காங்க. பழைய வைராக்கியம், பழைய, அதுக்காக தான் கேட்டார், பழைய அன்பு எங்கன்னாரு. அதுக்கப்புறம் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உறுதிப்படுத்துறது தான், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என் மேல் அன்பாக இருக்கிறாயான்னு கேட்கப்பாரு. ஆதியில் கொண்டு அன்பை விட்டுட்டான் பேதுரு, நாத்தான்பேல், எல்லாருமே அங்கேயே நிற்கிறாங்க. அல்லேலூயா. ரொம்ப பேர் நின்றுட்டாங்க. தோமா சொல்றான், அவர் ஆணி அடிச்ச கையில என் விரல போட்டு பார்த்தாலே நம்ப மாட்டேன். அங்க நிற்கான், வர முடியல. இன்னைக்கு அநேகர் சர்ச்சை வர ஆட்கள் அநேகர் நிற்கிறாங்க, அநேகர் அங்கங்க தேங்கி நிற்கிறாங்க. எனக்கு போதும், இந்த அபிஷேகம் போதும், இந்த ஜெபம் போதும், இந்த ஓட்டங்கள் போதும், அடுத்த ஸ்டெப்பு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் இப்போ எடுத்துருக்கிற ஸ்டெப்பு என் வயசு, என் பலத்துக்கு மிஞ்சின ஸ்டெப்பு. உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ? ஆலய காரியமானாலும் சரி, மாம்சத்தில் இறங்கவே இல்லை, பூரா ஆவியின்படி சத்தியத்தின்படி தான் போயிருக்கேன். அதே மாதிரி பழையங்கோட்டை ஊழியங்கள், ஓட்டங்கள் எல்லாமே என் வயசுக்கும் என் பலத்துக்கும் மிஞ்சின காரியங்கள். ஒரு வாரத்துக்கு மட்டும் 4 பிரசங்கங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஆலோசனைகள், ஜபங்கள், எத்தனையோ ஜபங்கள் எடுக்க வேண்டியிருக்கு, எத்தனையோ பேரை சந்திக்க வேண்டியது இருக்குது, எத்தனையோ பேருக்கு ஆலோசனை சொல்ல வேண்டியிருக்கு, எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதில் நான் கரெக்டாக பண்ணேன்னா என் ஓட்டம் சரியாக இருக்குன்னு அர்த்தம். நான் எங்கேயோ யாரோ நான் தவறான ஆலோசனை கொடுத்தேன்னா நான் என் ஓட்டம் சரியில்லைன்னு அர்த்தம். எங்கேயாவது ஒரு ஜபக்கூட்டத்தில் நடத்த இவர் சரியானபடி நடத்துகிறார், கர்த்தரை சேவிக்கிறாருன்னு ஒரு 4 பேர் சொல்லலைன்னா நான் என் ஓட்டம் சரியில்லைன்னு அர்த்தம். எத்தனையோ பேர் அவுட் ஆகிட்டாங்க. யோனாவை பார்த்தீங்கன்னா அவர் கூப்பிடுறது ஒரு பக்கம், போகிறது பக்கம் ஒரு பக்கம், வேண்டாம்னு நிற்கிறான், எனக்கு ஊழியமே வேண்டாம்னு நினைக்கிறான். எலியாவை பார்த்தீங்கன்னா அல்லேலூயா நன்றியோடு துதிக்கிறேன். ஒரு எசபேல் எந்திரிச்சு, யார் எந்த எலியா நேற்று எங்கள் தீர்க்கதரிசிக்கு செய்த போல எலியாவுக்கு செய்யப்படும், தலையை எடுக்கப்படும், உடனே போய் சூரச்செடிக்கு கீழே உட்காந்து அல்லேலூயா என்னை எடுத்துக்கொள்ள மாட்டவரேன்னு அங்கே நிற்கான். எனக்கு போதும், நான் என் சரீரத்தை சாக கொடுக்க நான் விரும்பலை, நான் அங்கே நிற்கிறேன். நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு பாருங்க. நீங்கள் உங்களையும் அநேகர் பலசாலியாக ஓடுன அநேகர் நிற்கிறீங்க. நிற்க குளிர்ச்சி. நீ எப்போ ஃபயர் ஆகிறீங்களோ அப்போ தான் ஒட்டாது, அதாவது பேய் உங்களை தொடாது. நீங்கள் ஃபயரில் இருந்து எப்போ குறைகிறீங்களோ அப்போ பிசாசின் கிரியைகள் உங்களை மேற்கொள்ளும். உங்கள் ஓட்டம் முதல்ல இருந்த விட அதிகமாக இருக்கணும். அங்கங்கே எனக்கு போதும், இவ்வளவு தூரம் எனக்கு ஜெபம் பண்ண தெரிஞ்சுட்டு என்னை அபிஷேகம் பெற்றுட்டேன், ஆண்டவர் இவ்வளோ ஆசீர்வதிச்சிட்டார், இதே எனக்கு போதும் அப்படின்னு அநேகர் உட்கார்ந்துருக்கீங்க. எந்திக்கணும், எழுந்து ஓடு, எழும்பி பிரகாசி, ஓடு. என்னைக்கு நம்ம உட்கார்ந்துட்டோமோ அன்னைக்கு நமக்கு வேணா பிடிச்சாச்சுன்னு அர்த்தம். என்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கோமோ பிசாசு நம்மை தொடவே முடியாதுன்னு அர்த்தம். என்னைக்கு இயேசு கிறிஸ்துவிற்காக வைராக்கியமாய் தேவனை நோக்கி ஓடுதோமோ அப்போ நம்ம பிசாசு தொடுவதில்லை. எங்கனையாவது நின்றுட்டீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டம். நான் யார் யார் நிற்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அங்கங்கே நிற்கிறாங்க, அங்கங்கே ஸ்டெக் ஆகி நிற்கிறாங்க, ரொம்ப பேர் நிற்கிறாங்க. வேதம் சொல்லுது, எலியா அப்படி போய் நிற்கான், எனக்கு வேண்டாம், போதும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ள மாட்டவரை சூரச்செடியில் போய் படுத்து உறங்கிட்டு இருக்கான். அப்பத்தின் தண்ணீரையும் கொடுத்து அவர் திரும்ப உயிர்ப்பித்து போக வச்சாரு. 40 நாள் அந்த பலத்தோடு போனான்னு எழுதியிருக்கு. ஆனால் அவனுடைய ஸ்டேஜை மாற்றாரு. ஏன்னா அவன் முதல்ல பட்ட பிரயாசங்கள், அவன் காத்து கோத்துறத்தான் மலையில் தான் வாழ்ந்துருக்கிறான். காட்டுத்தேனையும் அல்லையா ஒட்டகத்தோலையும் முடித்திருந்தான். காட்டுத்தேன் சாப்பாடாக இருந்தது, வெட்டிக்கிளியை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான்.
ஆனால் அப்படி இருந்த எலியா அவ்வளோ பிரயாசப்பட்டதுனால அவனை விடலை. கர்த்தர் அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து நடக்க வச்சது மட்டுமல்ல, இவன் மேலே இருந்த அபிஷேகத்தை எலிசாவுக்கும் அசகேலுக்கும் எகுக்கும் ஊற்றி அவனுடைய ஓட்டத்தை ஸ்டாப் பண்ணிட்டார். போதும்பா, நீ வந்துரு, மேலே வந்துருன்னு கூப்பிட்டு போயிட்டார். நீங்கள் பிரயாசப்பட்டிருக்கணும். உங்களுக்கு அபிஷேகம் பெற்றிருக்கும் போது தேவனுக்காய் ஓடி இருக்கணும், இழந்திருக்கணும், அவமானத்தை ஏற்றிருக்கணும், சிலுவை சுமந்திருக்கணும், அநேகரை உயிர்ப்பித்திருக்கணும், அநேகருடைய அது உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்கள் சாபம் நீங்கணுமா, நீ 4 பேரை தேவனுக்குள்ளே நிப்பாட்டியா போதும், நீ உன் சாபம் நீங்கிறோம். ஒரு மனுஷனுடைய சாபம் கொடூரமானது. அவங்க பேக்ரவுண்டில் செய்த அநேக தவறுகளின் மூலமாய் சந்ததி பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். நீங்கள் போய் ஊழியம் செய்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படாமல் கர்த்தர் பார்த்து கொள்வார். அதே மாதிரி தான் எலியாவுக்கு. அவன் அவ்வளோ தூரம் பண்ணவரை ஆத்மா எடுத்துக்கொள்ளணும்னா தண்ணியும் அப்பத்தையும் கொடுத்து நடக்க செய்து மட்டுமல்ல, அவன் மேலே இருக்க அபிஷேகத்தை இன்னொரு ஆளுக்கு ரெட்டிப்பாக கொடுத்துட்டு நீ மேலே வந்துருன்ட்டு அவருடைய ரதத்தையே அவனுக்கு அனுப்புனார். எலியாவுக்கு அக்கினி ரதத்தை அனுப்பி ஸ்பெஷலாக கூப்பிட்டு போயிட்டார். நீ ஆண்டவருக்கு ஓடாம நீ நின்றுட்டனா ஒரு பிரயோஜனம் கிடையாது. உனக்கும் பிரயோஜனம் கிடையாது, ஆண்டவருக்கும் பிரயோஜனம் கிடையாது, உன்னை சார்ந்தவர்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது, ஆவியில் ஆசீர்வதிக்கும் போது, உலகம் ஆசீர்வதிக்கும் போது தேவனுடைய ஊழியங்களுக்காக பிரயாசப்பட்டிருக்கணும். பட்டிருந்தீங்கன்னா உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய பிரயாசத்தை மறந்து போவதற்கு தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல. அதுக்குண்டான பலனை கொடுப்பார். அப்படிதான் எலியாவுக்கு கொடுத்தார். ஆபிரகாமுக்கும் அப்படிதான். அவன் எல்லாத்தையும் விட்டு வந்தான், ஆசீர்வதித்தார். நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆவது அதிகாரம் 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அவன் செல்வ சீமானாக இருந்தான்னு எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்த தடைகள் உங்களுக்கு வந்ததில்லை. அவன் பிள்ளை தாரம்னு சொல்லிட்டு அவருக்கு பிள்ளையே கொடுக்கல. வயசு 100 ஆகிட்டு அவனா அசந்து போய் சொல்கிறான். இல்லையா, ஆதியாகமம் 14ஆவது அதிகாரமா, ஆதியாகமம் 15ஆவது அதிகாரத்தை, என் வீட்டில் வேலைக்காரன் இருக்கான அவன் தாயே எனக்கு பிள்ளை, என் சொத்து சுகம் சுதந்திர பாகம் எல்லாம் அவனுக்கு தான் போய் சேரப்போகுது அப்படின்னு அங்கே நிற்கான். அப்போ ஆண்டவர் மாத்திரம் இடைப்படலைன்னா ஈசாக்கு வந்திருக்க மாட்டான். எலியேசர் தான் அதை கூட ஆட்சி செய்திருப்பான். ஆனால் தேவனுக்காய் பிரயாசப்பட்டதுனால அவன் வாசல் திறக்க, தேவனுடைய வாசல் திறக்கிறத அவனுக்கு வெளிப்படுத்தினார். அங்கேயே நிற்க பார்க்கான். அது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் உன் கற்ப பிறப்பே உன்னை தருவன் சொன்ன பிறகு, கர்த்தர் தருவன் விசுவாசி சொன்ன பிறகு, அதுக்கப்புறம் நீ 16ஆவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆகார சாரால் தன் கணவனுக்கு 2வது திருமணம் செஞ்சு வைக்கார். மனைவி செய்கிற பயங்கரமான முட்டாள்தனம். தன் கணவனை இன்னொரு கத்தனுக்கு விட்டு போடுகிறான். ஆனால் இவன் சொன்னதெல்லாம் மறந்துடுறான். அங்கே நிற்கான். எனக்கு எப்படியோ சந்ததி வேணும், என்னுடைய சொத்துக்கு ஆளுக்கு ஒரு வேலைக்காரி மூலமாவது எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தாகணுங்கிற இதுக்கு அங்கே போய் நிற்கான். அப்பவும் தேவன் விடலை அவனை. இவன் உன் பிள்ளை இல்லை, உன் கற்ப பிறப்பே உனக்கு பிள்ளையா இருக்குன்னு சொல்லி அவனை அழைச்சிட்டு வர்றார் கர்த்தர் ஆபிரகாமை. ஆபிரகாம் ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் தேவனுக்காக என்னென்னா கூட ஆபிரகாமுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கும். அதான் சத்தியம். நான் அல்லேலூயா கோலியாத் மாதிரி தான் இருப்பேன், நான் யூதாஸ் மாதிரி தான் இருப்பேன், ஆனால் எனக்கு ஆபிரகாம் என்ன ஆசீர்வாதம் கிடைக்கணும் முடியாது. நீ ஆபிரகாம் மாதிரி ஆண்டவருக்காய் வைராக்கியமாக நின்றுருந்தாங்கன்னா நீங்கள் பலவீனப்பட்ட நேரங்களில் பலப்படுத்துவார் கர்த்தர். எத்தனை பேரை தேவனுக்குள்ளே நிறுத்திருக்கீங்க, எவ்வளோ பேருக்காக நீங்கள் கண்ணீர் விட்டுருக்கீங்க, அதை விட எத்தனை பேரால் அவமான நிந்தைகளை சுமந்துருக்கிறீங்க, அதுதான் முக்கியம். எத்தனை பேருக்காக சிலுவை சுமந்துருக்கிறீங்க, அதுதான் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்கும். என்னமோ சர்ச்சில் சோத்திரம் போடுறதுனாலே, சர்ச்சில் அல்லேலூயா வந்துட்டு போகிறதுனாலே, உட்காரி எந்திக்கிறதுனாலே ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல. தேவனுக்காய் பிரயாசப்படணும், ஓடணும். நான் பெருமை சொல்ல, நான் ஓடின ஓட்டங்கள் ரொம்ப பயங்கரமானது. எங்கள் அம்மா இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு பயங்கர நெருக்கங்கள், உபத்திரவங்கள், அல்லேலூயா சகிப்புகள், எத்தனையோ காரியங்கள், சரீர ஒடுக்கங்கள். 35 கிலோமீட்டர் சைக்கிள் மிதிக்கணும் ஒரு நாளைக்கு. மிதிச்சா என்ன கிடைக்கும்? 40 ரூபா கிடைக்கும். அதை கொண்டு தான் குடும்பத்தை நடத்தணும். பார்த்துக்கிடுங்க, ஆலங்குளம் எங்களுக்கு புளியரங்க இருக்குது, அந்த அளவுக்கு நாங்கள் சைக்கிள் ஓட்டணும். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பான் நீதிமான், அது சத்தியம்.
நீங்கள் பிரயாசப்படாமல் நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கு அப்பமும் வராது, தண்ணீர் வராது. எலியா பிரயாசப்பட்டோம்னா அவன் பலகீனப்படும் போது அவனுக்கு அப்பமும் தண்ணீர் கொடுக்கப்பட்டது. நீங்கள் பிரயாசப்பட்டால் தான் உங்களுக்கு பலகீன நேரங்களில் கர்த்தர் வருவார். ஒரு மீனை அனுப்புவார். யோனாவுக்கு மீனை அனுப்புனார், நமக்கு அனுப்புவார். அநேகர் அந்த அங்கங்கே நின்றுட்டாங்க, ரொம்ப பேர் நின்றுருக்காங்க. இன்னைக்கு கிறிஸ்துவத்தில் 3% கிறிஸ்தவர்கள் இந்தியாவில். இது 3800 சர்ச்சு தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது. 3800 சர்ச்சு. ஆனால் அதுக்கு உண்டான கிரியைகள் இல்லை. அங்கங்கே நின்றுட்டாங்க. சர்ச்சு பாஸ்டரானாலும் சரி, ஊழியர்களான இந்த விசுவாசிகளானாலும் சரி, அங்கங்கே போதும், இது போதும், போதும் கர்த்தாவே, இது போதும் கர்த்தாவே. ஒரு நல்ல சர்ச் இருக்குது, 1000 பேர் வராங்க, நமக்கு காணிக்கை இவ்வளோ கிடைக்கி, நமக்கு கார் இருக்குது, பிள்ளைகள் நல்ல கான்வெண்ட்டில் படிக்க, பிள்ளைகள் இப்போ வெளிநாட்டில் இருக்குது, எனக்கு இது போதும். நான் இதெல்லாம் ஊழியமாகவே ஏற்றுக்கொள்வதில்லை. 1000 பேர் வந்து அவங்கெல்லாம் அப்படி ஊழியம் 10 பேரை கொண்டு வந்து அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துக்காய் நிற்பாட்ட வைங்கய்யா. 10 பேரை கொண்டு வந்து அவன் சாபத்திலிருந்து விடுதலை ஆகும், பாவத்திலிருந்து விடுதலை ஆகும், அவன் கண்ணீரில் பங்கு பெறுங்கள், அவனுடைய பலவீனங்களில் பங்கு பெறுங்கள், அவனுடைய பட்டினியில் நீங்களும் பட்டினியாக இருந்து பங்கு பெறுங்கள். பேருந்து ஒரு 10 பேரை இயேசு கிறிஸ்துவாய் நிறுத்துங்க போதும். 1000 பேர் கொண்டு வந்து ஒருத்த கூட ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கலைன்னா நீங்கள் செய்கிற ஊழியம் தேவனுக்கு அல்ல. ஏன்னா எத்தனை பேருக்கு போகுது இந்த செய்தி, எனக்கு பிரச்சனை இல்லை, இதுதான் காரியம். நீ 1000 பேர் வந்தால் எத்தனை பேரை பரலோக ராஜ்யத்துக்கு நிறுத்திட முடியும்னு எனக்கு தெரியும். அநேகரை நிறுத்த முடியாது. நானும் பிரயாசப்படுகிறேன், ஆனால் எத்தனை பேர் நிற்கிறது இல்லை. 10 பேரை நீங்கள் பிரயாசப்பட்டால் ஒரு ஆள் நிற்பாங்க. நீங்கள் 1000 பேருக்கு பிரயாசப்பட்டா நீங்கள் இதுக்குள்ள அல்லேலூயா சத்தியத்தில் பயங்கர அல்லேலூயா நல்ல பலப்பட்டவர்களாய் மாறி இருப்பீங்க. அது அந்த இது பண்ணலை. அதான் கிறிஸ்துவ அங்கங்கே நிற்கி, எங்கே பார்த்தாலும் கிறிஸ்துவ நிற்க, பணத்தின் மேலே தான் கிறிஸ்துவ நிற்கி. தீர்க்க தரிசனம் சொல்லணும், இப்போலாம் தீர்க்க தரிசனம் கிடையாது. தீர்க்க தரிசனம் என்ன? அல்லேலூயா மாம்சீகத்தை ஆவியாக மாற்றுவதற்கு சத்தியத்தின்படி ஆலோசனை சொல்லுவது தீர்க்க தரிசனம். இந்த அல்லேலூயா உங்களுக்கு செய்யணும் வச்சுட்டான், அதனால மருமக கால் வலிக்கு அப்படிலாம் சொன்னால் அது தீர்க்க தரிசனம் அல்ல, அது அந்தி கிறிஸ்துவின் கிரியைகள். அநேக தீர்க்க தரிசிகள் தோன்றுவார்கள்னு சொன்ன அந்த பேயின் ஆதிக்கம் தான் அது. தீர்க்க தரிசனமாக என்ன? நீ சத்தியத்தில் குறைவாக இருக்க, அல்லேலூயா மறுரூபத்தில் குறைவாக இருக்க, இயேசுவை போல மாறலை, அதுக்கு இந்த சத்தியத்தை கைகொள்ளி இப்படி வாழு, ஆண்டவருக்கா நில்லு, இப்படி சொல்கிறது தான் தீர்க்க தரிசனம். பழைய ஏற்பாடு வேறு, புதிய ஏற்பாடு வேறு. பழைய ஏற்பாடு மாம்சத்துக்குரியது, புதிய ஏற்பாடு ஆவிக்குரியது. இப்போ தீர்க்க தரிசனம்லாம் பைபிளில் எழுதியிருக்க எல்லா வசனங்களும் தீர்க்க தரிசனம் தான். ரொம்ப கொஞ்சம் கடக்கதாக இருக்குது செய்திகள். இதான் காரியம். நின்றுட்டாங்க, எத்தனை பேர் நின்றுட்டாங்க. நானும் எத்தனையோ பேரை பிரயாசப்படுவதற்கு தோல் கொடுத்து தூக்கியிருக்கலாம் செய்தேன். ஆனால் அங்கே குறிப்பிட்ட வந்தோடனே போதும் பிரதர், உங்கள் வேலையை பாருங்கள், எனக்கு இது போதும். நான் எங்கேயும் கிளம்புறதாக்கல இல்லை, நான் எங்கேயும் யார் வீட்லேயும் போய் ஜோம் பண்ணுறதாக்கலாம் இல்லை, போதும். ஆனால் ஸ்டார்டிங் பீரியடில் ஓடிக்கிட்டே இருந்தாங்க, கஞ்சி குடிக்காமல், அல்லையா கறி இல்லாமல், துணி இல்லாமல், பசியோடு பட்டினி. ஆனால் கொஞ்சம் வழுக்க பிடிச்சோன்னா அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப், அது போதும். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் என்னைக்கு குளிர்ச்சி ஆகுறீங்களோ உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன்னு அதை சொல்லுது. உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கு. நீ குளிராது அனலாக இருந்தால் நலமாக இருக்கும். அனலாக இருக்கணும். அனலாக இருந்தால் தான் நீங்கள் அல்லையா அந்த பிசாசு உங்களை தொடுவதே இல்லை. நீங்கள் போது நிப்பாட்டிட்டீங்கன்னா அங்கே தான் உங்களுடைய அழிவே ஆரம்பிக்குன்னு அர்த்தம். உலக மேன்மை ஒரு நாளும் கை கொடுக்காது. உலக சொந்த பந்தங்கள் ஒரு நாளும் கை கொடுக்காது. நான் சொந்த பந்தங்களை பூரா துரோகிகள் லிஸ்ட்டில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப பேர் எனக்கு துரோகம் பண்ணவங்களாக தான் பார்க்குறேன். எத்தனையோ பேர் துரோகம் பண்ணவங்ககிட்ட திருப்பி போய் அண்டுவதற்கு எனக்கு விருப்பமே கிடையாது. யார் எனக்கு துரோகம் பண்ணாலும் அடுத்த அவங்கள்ட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. அதுவும் அவங்க சொந்த பந்தங்கள் அடுத்த ஆளுக்கு துரோகம் பண்ணதுங்களை கேட்டால் கூட அவங்கள்ட்ட அண்டுவதற்கு எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும். அதனால் அவங்கள்ட்ட அண்டுதே கிடையாது. அதுவும் கிறிஸ்துவத்தில் யாராவது துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அவன் பக்கமே போயிட மாட்டேன். ஏன்னா அவங்க குருடர்கள் துரோகம் பண்ணான், ஆனால் இவன் கண் திறக்கப்பட்டவன் துரோகம் பண்ணுறதை சகிக்கவே முடியாது. அதனால தான் துரோகம் பண்ணாங்களா, தேவனுக்கு துரோகம் பண்ணால் உடனே சர்ச்சை விட்டு தூக்குறது தான் வழி பார்ப்பேன். யாராக இருந்தாலும் சரி, தேவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணிட்டானா மறு நிமிஷம் அவங்க சர்ச்சில் இருக்க விரும்புகிறதே கிடையாது.
அதனால் நல்ல கழுங்க நீங்கள் எங்கே நிற்கிறீங்கிறத மட்டும் பார்க்கணும். நீங்கள் துட்டு மேலே நிற்கிறீங்களா, அல்லது உலக புகழ் மேலே நிற்கிறீங்களா, அல்லது உலகத்தில் சுகபோகத்துக்காக அங்கேயே நின்றுட்டீங்களா? பழைய வைராக்கியம் எங்கே? தேவனுக்காய் ஓடின ஓட்டங்கள் எங்கே? பழைய பண்ணின ஜெபங்கள் எங்கே? பழைய உபாசம் இருந்த உபாசங்கள் எங்கே? நொச்சக்கொட்டை கீரையை வறுத்து சாப்பிட்டுட்டு இருந்த நாட்கள் எங்கே? நொச்சக்கொட்டை தானே, லட்சக்கொட்டை கீரையை வறுத்து சாப்பிட்டு இருந்த நாட்கள் எங்கே? நெய் கொஞ்சம் வசதி வந்துட்டு போதும். அல்லேலூயா. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. பிள்ளைகளுக்கு பூரா கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு, பிள்ளைகளுக்கெல்லாம் பேர பேத்தி எடுத்தாச்சு. இனிமேல் எதுக்கு ஆண்டவர்? போதும். நம்ம இந்த இப்போ இருக்கிறதே கடைசி வரையும் நமக்கு சாப்பாட்டுக்கு போதும். அல்லேலூயா. இல்லையா? இல்லை, நல்ல காட்டுக்கிடுங்க. நான் முடிக்க போகிறேன். 1 வருஷத்தை தண்டனையை அவர் 1 மணி நேரத்தில் வாங்க முடியும். அதான் தாவீதுகிட்ட கேட்டார், 3 வருஷமா 6 மாதமா 3 மாதமான்னு கேட்டார். அவன் அந்த 3 வருஷம் வாங்கக்கூடிய தண்டனையை 3 நாளில் தேவன் தீர்க்க முடியும். அதனால் கவனமாய் தேவனை பின்பற்றுவது நல்லது. கண்ணை மூடி நான் எங்கே நிற்கிறேங்கிறத மட்டும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். உங்களை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். தேவனை சார்ந்து வாழுங்கள், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.